அஸ்மத்குருப்யோ நமः. லீலாசுக்கருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிர்தம் ஸ்லோகத்தில் மூன்றாவது ஆஸ்வாசம். இன்றைய தினம் 89, 90வது ஸ்லோகங்கள். புல்லஹல்லகவதம்சகோல்லசத் கல்லமாகமகவி கவேஷிதம் வல்லவீச்சிகுரவாசிதாங்குலி பல்லவம் கமபி வல்லவம் பஜே. புல்லஹல்லகவதம் கவதம்சகோல்லசத் கல்லமாகமகவி கவேஷிதம் வல்லவீச்சிகுரவாசிதாங்குலி பல்லவம் கமபி வல்லவம் பஜே. கண்ணன் ஒரு விசித்திரமான இடையன், ஆயர்குல கொழுந்து, வேதங்களும் அவனை தேடுகின்றன என்கிறார் சுவாமி. வேத வாக்கினால் தேடப்படுபவன் இந்த கண்ணன். கண்ணன் காதில் ஒரு சிவந்த ஒரு ஆம்பல் பூவை காதில் ஒரு அலங்காரமாக சொருகி இருக்கிறான். அதனால் அவன் கண்ணமே அந்த சிவந்த ஆம்பல் பூவும் இந்த ப்ளூ சீக்ஸ் சேர்ந்து ஒரு நீல சிவப்புமாக கலந்த ஒரு கன்ன பிரதேசம் அழகாக இருந்தது. கோபியர் தலைகளில் அணிந்திருந்த வாசனை உள்ள மலர்களை கண்ணன் தனது தளிர் விரல்களில் வைத்து கொண்டிருந்தான். கோபியர் தலைகளில் அணிந்த மலர்களை கண்ணன் தனது விரல்களில் வைத்து கொண்டிருந்தான். இப்படி அவன் ஒரு சாதாரணமாக ஒரு ஆயர்குல கொழுந்து இடையன் போல தோன்றினாலும் பரபிரம்மஸ்வரூபன் அவன். வேத மந்திரங்களெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ரா ஆப்ய மனசா சகா, மனமும் வாக்கும் அவனை தேடுகிறதாம். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த அந்த ஆயன் கோபாலனை நான் பூஜிக்கிறேன் என்கிறார் சுவாமி. புல்லஹல்லகவதம்ச கோல்லசத் கல்லமாகம கவி கவேஷிதம். புல்ல மலர்ந்த ஹல்லக சிவந்த ஆம்பல் பூவை, வதம்சக காதில் அணியாக கொண்டு, உல்லசத் பிரகாசிக்கும், கலன கன்னத்தை உடையவன், ஆகம கவி வேத வாக்கினால் கவேஷிதம் தேடப்பட்டவன், வல்லவி சிக்குர கோபிமார்கள் தலையில் அணிந்த பூவினால் வாசித்த மணக்கும் அங்குலி பல்லவம் தளிர் போன்ற விரல்களை உடையவன். அதாவது கோபிமார்கள் அணைந்த பூவினால் இவன் விரல்கள் வாசனையாக இருக்கான், அந்த மலர்களின் வாசனை. அப்படி கமபி ஏதோ ஒரு வல்லவம் ஆயனை பஜே நான் போற்றுகிறேன். இப்படிப்பட்ட ஆச்சரியமான பரபிரம்மஸ்வரூபனான அவனை, வேத மந்திரங்களெல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் அவனை நான் பஜிக்கிறேன், போற்றுகிறேன் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் நாம் செய்தால் எது பாவமோ அது அவன் செய்தால் புனிதம். ஏன்னா அவன் சர்வேஸ்வரன், நாமெல்லாம் அவன் சரீரம். நம்முடைய ரூல்ஸ் எல்லாம் அவனுக்கு கிடையாது. ஸ்தேயம் ஹரேர் ஹரதி யன்னவநீத சௌர்யம் ஜாரத்வமஸ்ச குரு தல்பகிருதாபராதம் ஹத்யாம் தசான நகதிர் மதுபான தோஷம் யத்பூதனாஸ்தனபய சப்புனாது கிருஷ்ணஹ. ஸ்தேயம் ஹரேர் ஹரதி யன்னவநீத சௌர்யம், என் நவநீத சௌர்யம், சாரத்வமஸ்ச குரு தல்பகிருதாபராதம் ஹத்யாம் தசான நகதிர் மதுபான தோஷம் யத்பூதனாஸ்தபனய சபுனாது கிருஷ்ணஹ. கிருஷ்ணன் வெண்ணெய் திருடினான். ஆனால் அவன் வெண்ணெய் திருடின லீலையை, அந்த சேஷ்டிதங்களை, அந்த விளையாட்டை, அதை நம்ம ஸ்மரித்தால், நம்ம அந்த கதையை கேட்டால்
நம்ம அனுபவித்தால் நம்முடைய திருட்டு பாவத்தை போக்குகிறது. அதாவது நம்முடைய ஆத்மாவை அவனுக்கு உரியதான இந்த ஆத்மாவை நம்முடையதுன்னு நினச்சிட்டு ஆத்ம சௌரம் பண்ணுறோமே, ஆத்மாபகாரம், ஆத்மாவை திருடிட்டோம். இன்னும் நம்ம அதை நம்மளுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது அவனுடையது. ஸோ கண்ணன் வெண்ணெய் திருடினான் என்ற விற்த்தாந்தம் நமது திருட்டு பாவத்தை போக்குகிறது. அவன் ஆயர்பாடி மங்கைகளின் புருஷனாக, கள்ள புருஷனாக இருந்தான். அந்த சரித்தம் குரு பத்னியிடம் கள்ளத் தொடர்பு கொண்ட நம்முடைய பாபத்தை போக்கும். அவன் ராமனாக அவதரித்த போது ராவணனை கொன்றான், ஒரு பிராமணனை கொன்றான். அந்த கதை நமது பிரம்மஹத்தி தோஷத்தை அகற்றும். நம்ம யாராவது பிராமணனை கொன்றால் அந்த தோஷம் நமக்கு போகும். ராமனுடைய கதையை கேட்டான். அவன் பூத்தனையின் முளைப்பாலை, அது பூத்தனையின் முளைப்பால்ங்கிறது கல்லுக்கு சமானம், அதை குடித்தான். ஆனால் அந்த வரலாறு கல் குடித்த பாபத்தை நமக்கு போக்கிவிடும். இப்படிப்பட்ட தெய்வீக புனித லீலைகளை, சேஷ்டிதங்களை, மகிமைகளை கொண்ட கண்ணன் நம் பாபங்களை அகற்றி நம்மை புண்ணியர்களாக செய்யட்டும் என்கிறார் சுவாமி. அதாவது பிரம்மஹனன, சுராபான, சுவர்ணஸ்தேய, குரு தாரக மன, தத் சம்சர்க என்பவை பஞ்ச மகாபாதகங்கள். அதாவது பிராமணனை கொல்வது பிரம்மஹத்தி தோஷம், பிரம்மஹனன. சுராபானம், கல் அருந்துவது மகாதோஷம். பிறன் சொத்தை அபகரிப்பது களவு. குரு பத்னி, தாய் போன்றோரிடம் கள்ளத் தொடர்பு கொள்வது ஆகிய இந்த 4 இந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருத்தல் கூட தவறு. இந்த 5 பஞ்ச மகாபாதகங்கள். இந்த 5 நம்முடைய பாவத்தை, அவனுடைய லீலைகளை நினைத்தால் அந்த லீலையை ஸ்மரித்தாலே அந்த அமானுஷ்ய தெய்வத்தன்மை காரணமாக அவனுக்கு எந்த பாவமும் கிடையாது. மாறாக அந்த கதைகளை, அந்த லீலைகளை ஸ்மரிப்பவனுக்கு, கேட்பவனுக்கு அந்தந்த மகா பாப்பங்கள் தொலைந்து போகின்றன என்பது கருத்து. இங்கு இதான் தத்கிருத்து நியாயம் அப்படின்னுவார் வேதாந்த தேசிகன். அதாவது கண்ணன் அந்த பூத்தனையின் முளைப்பாலை அருந்தி அவள் உயிர் உண்டான் என்ற கதையை, அவன் முளைப்பால் சாப்பிட்ட அந்த கதையை கேட்டால் நாம் இனிமேல் முளைப்பால் சாப்பிட மாட்டோம். அதாவது இனிமேல் பிறக்க மாட்டோம்னு அர்த்தம். அதே மாதிரி கண்ணன் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் யசோதையிடம் கட்டுண்டான். அந்த கதையை கேட்டால் நமக்கு இனிமேல் சம்சார கட்டு நீங்கிவிடும். தத்கிருத்து நியாயம் எப்படின்னா, நம்ம எதை நினைக்கிறோமோ அதன்படியே ஆகிவிடுவோம் அப்படின்றது. அது இங்கே நாட் அப்ளிகபிள். அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.